கண்கள் ஏதோ தேட கலவாட நெஞ்சம் தானே. சார் உங்களுக்கு எங்கேயாச்சும் நிறுத்தணும்னா சொல்லுங்க சார், நான் நிறுத்துறேன். ஷூர், சொல்கிறேன்ப்பா சொல்கிறேன். எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதிருக்கியாம்மா? நல்லா எழுதியிருக்கேன் சார். வெரி குட். இவ்வளவு ஆர்வமாக பொண்டாட்டிய எக்ஸாம் கூட்டிகிட்டு போகிற புருஷனை நான் இப்போதாம்மா பார்க்குறேன். உனக்கு முன்னாடி உட்கார கஷ்டமாக இருந்தா சொல்லுமா, நீ பின்னாடி கூட உட்காந்துக்கலாம், தூங்கிட்டே வரலாமா. நான் வேணா முன்னால் உட்காந்துக்கிறேன். பரவாயில்ல சார், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். கஸ்டமர் ஆச்சேன்னெல்லாம் யோசிக்காதம்மா, பின்னாடி உட்காரணுன்னா சொல்லு. இல்லை சார், நீங்களே உட்காந்துக்கோங்க. ராஜி முன்னாடி உட்காந்துப்பா. புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்றாவே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? புரியுது புரியுது. சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வேற. அம்மா, இவன் எனக்கு வண்டி ஓட்டுறது முதல் தடவை இல்லை, இதுக்கு முன்னாடியே 2-3 தடவை ஓட்டியிருக்கான். அப்பெல்லாம் உம்முன்னு இருப்பான், நல்ல பாட்டே போட மாட்டான்மா, பேசவும் மாட்டான். சார் ஏன் சார் இப்படிலாம் சொல்கிறீங்க? உண்மையை தானே சொல்கிறேன், நீ உம்முன்னு தானே இருப்ப. அம்மா, நீ வந்ததுனால தான் இவன் சிரிக்கிறாம்மா, நல்ல நல்ல பாட்டெல்லாம் போடுறான், அதுவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கான். இனி இவன் எங்கே போனாலும் நீயும் கூடவே போம்மா. சார் அபாண்டமா பேசாதீங்க சார். நான் உண்மைதானப்பா சொல்கிறேன். அவர் சும்மா சொல்றாரு, நீ எதுவும் நம்பிடாத. உன்னால ஓட்ட முடியுமா? முடியும். ஏன் திரும்ப திரும்ப அதே கேட்குற? இல்ல, இன்னைக்கு கண்டினியூஸா 2வது நாள் வேற வண்டி ஓட்டுற, எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு கஷ்டமா இல்ல, நீ தூங்கு. ஏய், அங்க ஒரு டீ கடை தெரியுது, அங்க வேணா டீ குடிச்சிட்டு போலாமா? இல்ல, எனக்கு வேணும்னா நான் குடிச்சுக்கிறேன், நீ தூங்கு. நீ சொல்லும் போதெல்லாம் தூங்க முடியாது, தூக்கம் வரும்போது தூங்குறேன். சரிங்க மேடம், உங்களுக்கு தூக்கம் வரும்போது தூங்குங்க. ம்.